வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். என்ன கொடுத்திருக்காங்க? The sum of two number is 25. Their difference is 13. Find their product. இரு எண்களின் கூடுதல் 25, அவற்றின் வித்தியாசம் 13 எனில் அவற்றின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி வருங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியான கணக்கும் கூட, சரிங்களா? அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதிட்டா ஈஸியா ஆன்சர் வரும், சரிங்களா? இரு எண்களின் கூடுதல், சரிங்களா? அந்த ரெண்டு எண் எனக்கு என்னன்னே தெரியாது, சரிங்களா? தெரியாத ஏதோ ஒரு ரெண்டு எண்களோட கூடுதல் 25 இருக்குதான், சரிங்களா? அப்போ தெரியாத அந்த எண்களை, சரிங்களா, தெரியாத அந்த ரெண்டு எண்களை நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டுமா? சரி, எக்ஸ் தெரியாத ரெண்டு எண்கள் இருக்கு, அதுல ஒரு எண் எக்ஸ், மற்றொரு எண் ஒய், சரிங்களா? சரி, இருக்கட்டும். இரு எண்கள், சரிங்களா, இரு எண்களின் கூடுதலானது எப்படி இருக்கா? 25 இருக்குதா, சரிங்களா? அப்ப ரெண்டு எண்களையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். சரி, இருந்துட்டு போட்டும். அவற்றின் வித்தியாசம் டிஃபரன்ஸ், சரிங்களா? அப்போ sum of two numbers 25 இருக்கு. their difference அப்படினா அவற்றினுடைய வித்தியாசம், சரிங்களா? அவற்றினுடைய ரெண்டு நம்பரோட வித்தியாசம் என்னவாக இருக்குதா? 13 இருக்குதா, சரிங்களா? சரி, அப்போ இந்த ரெண்டு நம்பரினுடைய, சரிங்களா, தெரியாத அந்த ரெண்டு நம்பரினுடைய பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ இன்னும் நம்மளுக்கு தெரியாத நம்பர்னு சொல்றதை விட இந்த எக்ஸ் ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்து அதை பெருக்க முடியும், சரிங்களா? அப்போ அந்த எக்ஸ் ஒய்னுடைய மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ரெண்டத்தையும் பெருக்கிக்க போறோம், சரிங்களா? அப்புறம் ஆன்சர் கிடைச்சிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும், சரிங்களாங்க? இந்த சால்வேஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம், சரிங்களா? அப்போ இங்க பிளஸ் எக்ஸ் இருக்கு, என்ன ஆயிரும்? 2x ஆயிருமா, சரிங்களா? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x. இங்க பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்கு, டிஃபரன்ஸ் சிம்பிள்ல இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி, ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? பிளஸ் 25 பிளஸ் 13 இருக்கு. 25ஐயும் 13ஐயும் கூட்டினா 38, சரிங்களா? சரி, அப்போ எக்ஸினுடைய மதிப்பு இப்போ கிடைச்சிருமா? நம்மளுக்கு 2x ஈக்குவல் டு 38 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரெண்டை வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 38/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும், சரிங்களா? அதாவது மல்டிபிகேஷன் இருக்கிறது வலது பக்கம் போல டிவைடுக்கு போகும். ஓ ரெண்டா 2, இங்கே ஓ ரெண்டா 2, மிச்சம் 1 இருக்கும், 18 இருக்கும். 9 2 18, சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 19, இதான் ஆன்சர், சரிங்களா? எக்ஸோட மதிப்பு இதுதான். சரி, இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன், அதாவது இதை 1ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 25 இருக்குல்ல, அதை 1ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 13 இருக்குல்ல, அதை 2ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுல ஏதோ எந்த ஈக்குவேஷனால எடுத்துக்கோங்க, ஆனா ஏதோ ஒண்ணுல எக்ஸ்னுடைய மதிப்பு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்னுடைய மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? சரி, ஈக்குவேஷன் 2 நான் எடுத்துக்கிட்டுமா? 1னால எடுத்துக்கோங்க, 2னால எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஈக்குவேஷன் 2 எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சரிங்களா? அப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும், என்னது? 19. அப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு இதுல கொண்டு போடுமா? 19 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும், சரிங்களாங்க? சரி, அப்போ மைனஸ் ஒய் இந்த பக்கம் எப்படி இருக்கட்டும், பிளஸ் 19 வலது பக்கம் போவேல மைனஸ் 19 ஆகும், சரிங்களா? 13 மைனஸ் 19. இப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 19ல இருந்து 13 கழிக்க போறோம், சரிங்களா? சரி, முதல்ல கழிச்சுக்குவோம். 19ல இருந்து 13 கழிச்சோம் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும், சரிங்களாங்க? சரி, இப்போ அந்த பெரிய நம்பர் பக்கத்துல உள்ள குறியை போட்டுக்கணும். அந்த குறி என்னது? மைனஸ் குறி, சரிங்களா? மைனஸ் 19 இருக்கு, சரிங்களா? 19 தான் பெருசு, அது பக்கத்துல உள்ள சிம்பிளா போட்டுக்குவோம், சரிங்களா? இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் காமனா இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒய்னுடைய மதிப்பு நம்மளுக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு, எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 19, சரிங்களா? இது ரெண்டத்தினுடைய பெருக்கல் பலன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 19 இன்டு ஒய் ஈக்குவல் டு 6, சரிங்களா? எக்ஸ் ஒய்யோட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். 19 இன்டு 6 114, இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, சரிங்களா? இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான கணக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க, சரிங்களா? 2016ல கேட்கப்பட்ட கேள்வி. மேல பார்த்த கணக்கே மாதிரி தான். The sum of two numbers is 43 and their difference is 13, then their multiplication is, சரிங்களா? அதாவது இரண்டு எண்களின் கூடுதல் 43, அவைகளின் வித்தியாசம் 13 எனில் அந்த எண்களின் பெருக்கல் பலன் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மேல பார்த்த மாதிரியே தானே. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க, சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிட்டுமா? என்ன கொடுத்திருக்காங்க? The difference of squares of two positive number is 45. The square of smaller number is 4 times the larger number. Find the number னு கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இரண்டு மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது
பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2019 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, ரெண்டு மெத்தட்ல போகலாம். டைரக்ட் மெத்தட்லயும் போகலாம், ஆப்ஷன் வழியாவே போகலாம். சரிங்களா, ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும். ரெண்டத்தையுமே சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா, சரி, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 பாசிட்டிவ் நம்பர்ஸை எடுத்துக்கணுமா. சரிங்களா, 2 மிகை எண்கள். சரிங்களா, அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது மிகை எண்கள்ல எப்படி இருக்காது, மைனஸ்ல இருக்காது. சரிங்களா, மைனஸ்ல இருக்காது. இதான் வந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ. சரிங்களா, ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் எடுக்கணும். சரிங்களா, ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் கண்டுபிடிச்சு, அதாவது வர்க்கம் கண்டுபிடிச்சி அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணணுமா, கழிச்சுக்கணுமா. சரிங்களா, அந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணுமா, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்படி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வருமா, 45 வருமா. சரிங்களா, அப்படிப்பட்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுல நம்மளுக்கு ஒரு சின்னதா இன்னொரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க. என்னவா, சிறிய எண், அதாவது ஒரு 2 நம்பரை கழிக்கிறோம்னு வைங்களேன், எப்படி இருக்கும், அதாவது 0 2 நம்பரை கழிக்கையில 0 வந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேமா இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா, இங்க நம்மளுக்கு 45 வருதா, 2 நம்பரை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 45 வருதா. அப்போ இப்படி ஒரு 2 நம்பரை கழிக்கையில நம்மளுக்கு அதாவது ஒரு வேல்யூ கிடைச்சது அப்படின்னா அதுல ஒரு எண் பெருசாக இருக்கும், மற்றொரு எண் சிறியதாக இருக்கும் இல்லையா. சரி, அப்படிப்பட்ட அந்த சிறிய எண், சரிங்களா, அந்த சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த சிறிய எண் எப்படி இருக்குதா, அந்த சிறிய எண்ணோட வர்க்கம். சரிங்களா, அந்த ஸ்கொயர் பண்ணி தானே மைனஸ் பண்றோம். அப்ப அந்த சிறிய எண்ணோட வர்க்கம் எப்படி இருக்கான், பெரிய எண்ல இருந்து பெரிய எண்ணோட 4 மடங்காக இருக்கான். சரிங்களா, அதாவது சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ல 4 மடங்காக இருக்குதான். சரிங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 எண்கள் யாது அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன்ல போனா இந்த, சரிங்களா, அந்த சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆப்ஷன்ல போனா அந்த 2 எல்லாமே, எல்லா ஆப்ஷனையுமே பாருங்களேன், எல்லா ஆப்ஷன்லயுமே 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கு. சரிங்களா, எல்லாத்துலயுமே 2 மிகை எண்கள் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணும், அந்த மிகை எண்களுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிஃபரன்ஸ் பண்ணணும், அதாவது மைனஸ் பண்ணணும். சரிங்களா, 2 நம்பரே மைனஸ் பண்ணல, ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணல, எதுல 45 வருதோ அதான் ஆன்சரா இருக்கு. ஆப்ஷன் வழியா போகணும். சரிங்களாங்க, சரி, ரெண்டுத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, சரி, ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஒரு நம்பர் 3 இருக்கு, இன்னொரு நம்பர் 15 இருக்கு. சரிங்களா, முதல்ல ஸ்கொயர் கண்டுபிடிச்சுக்கணுமா. 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 9. சரிங்களா, சரி, 15 ஸ்கொயர் என்னது, 15 ஸ்கொயர் 225. இப்போ என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்ல இருந்தானே சின்ன நம்பரை கழிப்போம். அப்போ 225ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 216 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, 45க்கு சமமா கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏவா இருக்காது. சரிங்களா, சரி, 9ம் 5ம் இருக்கு. சரிங்களா, 9 ஸ்கொயர், சரிங்களா, மைனஸ் 5 ஸ்கொயர், 9 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயரை கழிக்கணும். சரி, 9 ஸ்கொயர் என்னது 81. சரிங்களா, 5 ஸ்கொயர் என்னது 25. சரி, 81ல இருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா 56ன்னு கிடைக்கும். சரிங்களா, 45க்கு சமமா இல்ல. அப்ப ஆப்ஷன் பி ஆவும் இருக்க முடியாது. சரி, ஆப்ஷன் சி பாருங்க, என்னதெல்லாம் இருக்கு, 16 3 இருக்கு. சரிங்களா, 16 ஸ்கொயர்ல இருந்து தான் 3 ஸ்கொயரை கழிக்கணும். சரிங்களா, சரி, 16 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 256. சரிங்களா, மைனஸ் 9 ஸ்கொயர், சரிங்க, 3 ஸ்கொயர் 9. சரிங்களா, 256ல இருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா 247 கிடைக்கும். அப்போ 45 தான் நம்மளுக்கு வரணும். ஆப்ஷன் சியாவும் இருக்காது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் டியாவ தான் இருக்கும். பாருங்களேன், அப்போ என்ன பண்ணும், 9 ஸ்கொயர்ல இருந்து 6 ஸ்கொயரை கழிக்கணும். 9 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 81, 6 ஸ்கொயர் என்னது 36. அப்ப 81ல இருந்து 36 கழிச்சோம் அப்படின்னா 45 கிடைச்சிடும். ஆப்ஷன் டி தான் சரி விடை. சரிங்களா, அப்போ இப்படியும் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்ட் மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ டைரக்ட் மெத்தட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன்ல போறதே நல்லதுதான். சரிங்களா, ஆப்ஷன்ல போனா எந்த விதமான இந்த மாதிரி கணக்குகளுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸையும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா, சரி, இப்போ நம்ம டைரக்ட் மெத்தடே பார்த்துருவோம். எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லைங்க. சரிங்களா, தெரிஞ்சுக்குவோம். அப்போ 2 மிகை எண்கள் இருக்கு, 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த 2 எண்கள் நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, சரி, அதுக்கு என்ன பண்ணணுமா, நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். சரிங்களா, அந்த 2 எண்களுக்கு வர்க்கம் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வர்க்கங்களின் வித்தியாசம். சரிங்களா, சரி, அப்போ இப்படி வர்க்கம் கண்டுபிடிக்கிற, அதாவது வர்க்கத்தோட வித்தியாசம். சரிங்களா, சரி சரி கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சரி, இரு எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 45 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுல ஒரு எண் பெரியதாக இருக்கும், ஒரு எண் சின்னதாக இருக்கும். சரிங்களா, அப்போ நான் பெரிய எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சின்ன எண்ணை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, சரி, பெருசுல இருந்தானா சின்னதை கழிப்போம். எக்ஸ் வந்து பெருசு, ஒய் வந்து சின்னதாக இருக்கும். சரிங்களா, சரி, அப்போ அந்த சிறிய எண்ணோட வர்க்கம். சரிங்களா, அவங்க அப்படித்தானே கொடுத்துருக்காங்க, சிறிய எண்ணின் வர்க்கம். சரிங்களா, சிறிய எண்ணோட வர்க்கம் எப்படி
இருக்குதான் பெரிய எண் சரிங்களா. பெரிய எண்ணில் 4 மடங்கிற்கு சமம் சரிங்களா. இதுதான் எக்ஸ் அப்படிங்கிறது தான் பெரிய எண். அந்த பெரிய எண்ணோட 4 மடங்கிற்கு சமமாக இருக்குதான். பெரிய எண்ணினுடைய 4 மடங்கிற்கு சமமாக இருக்குதான் சரிங்களா. இப்ப வாசிக்கணுமா, கொஸ்டினை வாசிக்கணுமா, எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கு எனில் அந்த எண்கள் யாது? எக்ஸும் ஒய்யும் என்ன அப்படிங்கிறதான கேள்வி நம்மளுக்கு சரிங்களா. அப்போ இந்த ஒய் ஸ்கொயர் சரிங்களா, இந்த ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நான் 4 எக்ஸ் இங்க கொண்டு போய் போட்டுக்கிட்டுமா? சரி போட்டுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 4 எக்ஸ் ஈக்குவல் டு 45 சரிங்களா. சரி இப்போ இந்த 45 ஈக்குவல் டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 45 ஈக்குவல் டு 0 சரிங்களா. சரி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அப்போ இதையும் பெருக்கையில 45 கிடைக்கணும், கூட்டையில -4 கிடைக்கணும் சரிங்களா. சரி பெருக்கையில -45 கிடைக்கணும், கூட்டையில -4 கிடைக்கணும் சரிங்களா. அப்போ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பெருக்கையில எனக்கு என்ன வரணும்? -45 வரணும், கூட்டையில -4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வரணும். அப்படிப்பட்ட 2 எண்கள் எனக்கு தேவை. அதுதான் என்னவாக இருக்கும்? ரூட்டாக இருக்கும் சரிங்களா. சரி அப்போ எப்படி வரும்? 9 × 5 எனக்கு எத்தனை? 45 சரிங்களா. சரி அப்போ எனக்கு மைனஸ்ல வந்துடணும். 9 × 5 45 அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. -45ல எனக்கு வரணும். அப்போ எது பக்கத்துல நான் மைனஸ் போடணும்? 9 பக்கத்துல தான் மைனஸ் போடணும். ஏங்க 5 பக்கத்துல மைனஸ் போடக்கூடாதா? 5 பக்கத்துல மைனஸ் போட்டாலும் 9 × -5 -45 தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாருங்க அடுத்த ஸ்டெப்ல புரியும் பாருங்க. -9 × 5 45, இங்க பாருங்க -9 பிளஸ் 5 எனக்கு என்னென்ன ஆயிரும்? -4 ஆயிரும் சரிங்களா. பெரிய எண் பக்கத்துல இருக்கக்கூடிய குறி தான் எனக்கு ஆன்சர்ல வரும் சரிங்களா. இதே ஒருவேளை நான் 5 பக்கத்துல மைனஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்? 9 - 5 + 4 கிடைச்சிருக்கும் சரிங்களா. எனக்கு அது தேவையில்லை, -4 தான் தேவை சரிங்களா. அதனால அப்போ 2 ரூட்ஸ் இருக்கு சரிங்களா. பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஹையஸ்ட் பவரை பார்க்கணும் சரிங்களா. ஹையஸ்ட் பவர் நம்மளுக்கு என்னது? 2 சரிங்களா. அப்போ அந்த பாலினாமியலுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல் சரிங்களா. சரி இதான் நம்மளுக்கு தேவையில்லைங்க சரிங்களாங்க. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னதெல்லாம் கிடைச்சிருக்கு? -9 சாரி x -9 x + 5 அப்படிங்கிறது தான் ரூட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுவோம். x - 9 = 0, x + 5 = 0 தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப x = +9 கிடைக்கும், x = -5 கிடைக்கும் சரிங்களா. சரி இப்போ பாருங்களேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பரை இங்க எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா. நெகட்டிவ் நம்பரை எடுத்துக்க வேண்டாம், நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் தேவை சரிங்களா. சரி இப்போ கடைசி நம்ம என்ன பண்ணணும்? x னுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ y னுடைய மதிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இங்க பாருங்க இதுல கொண்டு போய் x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நம்மளுக்கு y ஓட மதிப்பு கிடைச்சிரும் சரிங்களா. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இருக்கு, x க்கு பதிலா 9 போட்டுக்கிறேன். ஓகே 4 × 9 36 கிடைக்கும் சரிங்களா. அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 கிடைச்சிருக்கு. எனக்கு y ஓட மதிப்பு தான் தேவை. அப்ப ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இங்க 36 இருக்கு. 36 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 6 ஸ்கொயர் நம்மளுக்கு திரும்ப என்னது? 36 தானே சரிங்களா. அப்ப இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப y = 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ x னுடைய மதிப்பு நம்மளுக்கு 9, y னுடைய மதிப்பு 6 சரிங்களா. அப்போ அதே ஆன்சர் தான் ஆப்ஷன் டி சரிங்களாங்க. அதனால ஆப்ஷன் வழியா போறது எனக்கு என்னமோ ஈஸின்னு தோணுச்சு சரிங்களா. இவ்வளவு பெரிய ஸ்டெப் போட்டிருக்கிறது பதிலா எல்லாத்துக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இல்ல. பெருசா எந்த விதமான அந்த இதையும் பார்க்க தேவையில்லை, அவங்களோட கண்டிஷன்ஸையும் பார்க்க தேவையில்லை. அதனால ஆப்ஷன் வழியாவே போறது எனக்கு கொஞ்சம் பெட்டர்னு தோணுது சரிங்களா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாமா? கொடுத்துட்டாங்க. The average of the non-zero number and its squares is 5 times the number than the number is கேட்டிருக்காங்க. ஒரு பூஜ்ஜியமில்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரி அந்த எண்ணின் 5 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. பூஜ்ஜியமில்லா எண் இருக்குதான் சரிங்களா. அதாவது அந்த நம்பர் ஜீரோவா இல்லையா, ஜீரோவாக இல்லாத ஒரு நம்பர் இருக்குதான் சரிங்களா. ஒரு இன்ஃபர்மேஷன், வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. சரி அப்போ பூஜ்ஜியமில்லா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியல சரிங்களா. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களாங்க. அதன் வர்க்கம் சரிங்களா. அப்போ அந்த பூஜ்ஜியமில்லா எண்ணினுடைய வர்க்கம் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு x ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ணா அந்த எண்ணினுடைய வர்க்கம் அதுவாக இருக்கும் சரிங்களா.
வர்க்கத்தின் அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பூஜ்ஜியமில்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரியும். சரிங்களா, சராசரினால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண் இருக்கு, இன்னொரு எண் ஸ்கொயராக இருக்கு. சரிங்களா, ரெண்டு எண் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, அதுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் தான். சரிங்களா, சராசரி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இங்க நம்மளுக்கு இருக்கு, முதல்ல சம் பண்ணும், ரெண்டு வேல்யூஸ் சம் பண்ணிக்கணும். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு, 1 2, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, பை 2. சரிங்களா, இப்படிதான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். சரி, ஈக்குவல் டு இது எதற்கு சமமாக இருக்குதா, அந்த தெரியாத எண்ணினுடைய 5 மடங்கிற்கு சமமாக இருக்குதா. சரிங்களா, தெரியாத எண்ணினுடைய 5 மடங்கிற்கு சமமாக இருக்குதா. மடங்குனாலே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை தான் பண்ணுவோம். சரிங்களா, சரி, எனில் அந்த எண் யாது, அந்த தெரியாத அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான், பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். சரிங்களா, அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும், டிவைடு கீழே இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா 5x × 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 × x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா, 5 × 2 10. அப்ப அந்த எக்ஸ் அப்படி போட்டுக்குவேன். சரிங்களா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா, அப்போ எக்ஸை மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா 10x பிளஸ் எக்ஸ் வலது பக்கம் போவேல மைனஸ் எக்ஸ் ஆகும். சரிங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களாங்க, சரி, இப்போ நல்லா பாருங்களேன், இங்க ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் 2x இருக்கா. சரி, ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் 9x இருக்கு. இப்போ ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாமாங்க, ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு எக்ஸை நான் கேன்சல் பண்ணிக்கலாமா. சரி, எக்ஸ் ஈக்குவல் டு கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 9ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன், ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா, இந்த கேன்சலேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. 1/5 of a number exceeds 1/7 of the same by 10. The number is ன்னு கேட்டிருக்காங்க. 5ல் ஒரு பங்கு மதிப்பு உள்ள ஓர் எண்ணிற்கும் அதே எண்ணில் 7ல் ஒரு பங்கு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 10 எண்ணில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ரொம்ப முக்கியமான கணக்கு, ஈஸியான கணக்கும் கூட. சரிங்களா, சரி, 5ல் ஒரு பங்கு மதிப்புள்ள ஓர் எண் இருக்கு. சரிங்களா, ஒரு எண் இருக்குது. சரிங்களா, ஒரு எண் இருக்குது, அந்த எண் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களாங்க, சரி இருக்கட்டும். சரி, தெரியாத அந்த எண்ணினுடைய 5ல் ஒரு பங்கு. சரிங்களா, சரி, தெரியாத ஒரு எண் இருக்கு, அந்த தெரியாத அந்த எண்ணுல 5ல் ஒரு பங்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம், இது இந்த லைன் முடிஞ்சிருச்சு. சரிங்களாங்க, அதே எண். சரிங்களா, அதே எண், தெரியாத அதே எண். சரிங்களா, அதே திரும்பயா அந்த மாதிரி. சரிங்களா, தெரியாத அதே எண்ணோட 7ல், சரிங்களா, 7ல் ஒரு பங்கு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா, புரிஞ்சிருச்சா, என்னவாக இருக்குதா, 10ற்கு சமமாக இருக்குதா. சரிங்களா, ஏனில் அந்த தெரியாத எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னொரு வாசி கேட்டுமா, 5ல் ஒரு பங்கு மதிப்புள்ள ஓர் எண்ணிற்கும் 7ல் ஒரு பங்கு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் எதற்கு சமமாக இருக்குது, 10ற்கு சமமாக இருக்குது. எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா, குட்டி குட்டியா போங்க, அப்பதான் ஈஸியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி, இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கீழே இருக்க என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி, அப்போ கிராஸ் மல்டிப்ளே பண்ணிடுறேன். சரிங்களா, இதை இது கூட கிராஸ் மல்டிப்ளே பண்ணணும், இதை இது கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா, அப்போ 1x × 7 நம்மளுக்கு என்னது 7x. சரிங்களா, மைனஸ் 5 × 1x என்னது 5x. சரிங்களா, டிவைடட் பை 35 ஈக்குவல் டு 10. சரிங்களாங்க, சரி, 7x - 5x 2x. டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய 35 வலது பக்கம் கொண்டு போவேல, டிவைடு கீழே இருக்கிறது வலது பக்கம் போவேல, மல்டிப்ளிகேஷனுக்கு போவோம், இன்ட்டு 35. சரிங்களா, அப்போ 2x ஈக்குவல் டு 10 × 35 350 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 350. அப்போ 2 மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போவேல, டிவைடுக்கு போவோம், டிவைட் பை 2, ஓ 2 2, இங்கே ஓ 2 2, மிச்சம் 1 இருக்கும், 15 இருக்கும், 7 2 14, மிச்சம் 1 இருக்கும், 10 இருக்கும், I 2 10. அப்போ x ஈக்குவல் டு 175 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, if we multiply a fraction by itself and divide the product by its reciprocal, the fraction thus obtained is 1826/27. the original fraction is ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழால் வகுத்து கிடைக்கக்கூடிய பின்னம் 1826/27 எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்துலாம் பயந்துட வேண்டாம், ரொம்ப ஈஸி. சரிங்களா, பார்க்கிறதான் பயங்காட்டும். 2018,
21 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ஒரு பின்னம் இருக்குது, அந்த பின்னம் என்னன்னா எனக்கு தெரியாது சரிங்களா. நான் x/y அந்த பின்னத்தை எடுத்துக்கிட்டுமா, சரி இருக்கட்டும். என்ன பண்ணுமா, ஒரே பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்க வேண்டுமா சரிங்களா. அப்போ 2 பின்னத்தை என்ன பண்ணிக்கணுமா, நான் பெருக்கணுமா சரிங்களா. சரி பிரிக்கிட்டேன், சாரிங்க, ஒரே பின்னத்தை 2 முறை பெருக்கணுமா சரிங்களா. சரி பெருக்கிட்டேன். சரி அதன் பெருக்கு தொகையை சரிங்களா, அதனுடைய பெருக்கு தொகையை நான் என்ன பண்ணணுமா, அப்பின்னத்தின் தலைகீழால் வகுக்க வேண்டும் சரிங்களா. அப்போ இந்த பின்னத்தோட தலைகீழ் எனக்கு என்னது, y/x சரிங்களா. இதோட தலைகீழ் என்னது, 1/x/y இருக்கும். திரும்ப மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா y/x மாறிடுது சரிங்களா. அப்போ இதோட தலைகீழ் y/x, அதால என்ன பண்ணணுமா, நான் வகுத்துக்கணுமா சரிங்களா. அதனுடைய தலைகீழால நான் என்ன பண்ணிக்கணும், வகுத்துக்கணும் சரிங்களா. அப்படி வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னவாக இருக்குதான், 18/26/27 கலப்பு பின்னத்துல இருக்குதான் சரிங்களா. ஓகே தானே. சரி இப்போ அந்த பின்னம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே கலப்பு பின்னத்துல இருக்கக்கூடியதை முதல்ல சம பின்னமாக மாத்தினதுக்கு அப்புறம் தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா. சரி முதல்ல இந்த ஸ்டெப் பண்ணிடுவோமா, x/y இன்ட்டு x/y சரி டிவைட், இது அடுத்தாக்கில் பார்ப்போம் சரிங்களா. இது அடுத்தாக்கில் பார்ப்போம். ஈக்குவல் டு முதல்ல கலப்பு பின்னத்தை சம பின்னமாக மாத்திரும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் சரிங்களா. சரி 18ஐயும் 27ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 486 சரிங்களா. 486 கூட 26 கூட்டணும் அப்படின்னா 512 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. 512/27 சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம் சரிங்களா. எப்பவுமே கலப்பினத்துல இருந்துச்சுன்னா சமப்பினமாக மாத்திரணும், அதுக்கடுத்து தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. சரி x/y சரிங்களா. ரொம்ப அவசரப்பட்டு இதெல்லாம் பெருக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் சரிங்களா. x²/y² அப்படிலாம் போட வேண்டாம், போவோம் கடைசியா பாத்துக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த டிவைட்ல இருக்கா, இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய சிம்பிளை நான் மல்டிபிளிகேஷனா மாத்த போறேன். அது எப்படிங்க உங்க சௌரியத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்க போறேன், இந்த டிவைடை நான் மல்டிபிளிகேஷனை மாத்திருக்கேன் இல்லையா, அந்த டிவைடுக்கு இடது பக்கம் உள்ள மதிப்புல எந்த விதமான சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா. பண்ணக்கூடாது. டிவைடுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மதிப்புல சேஞ்சஸ் பண்ணும் எப்ப மட்டும்தான் அந்த டிவைட் சிம்பிளை நம்ம மல்டிபிளிகேஷனை மாத்தினா மட்டும்தான் சரிங்களா. சரி இப்போ நான் மல்டிபிளிகேஷனை மாத்தினேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை தலைகீழா போட்டுக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. y/x இருக்கா, இதை x/y போட்டுக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஈக்குவல் டு 512/27 சரிங்களா. இதுக்கு அடுத்து சால்வ் பண்ணிட வேண்டியதான் சரிங்களாங்க. சரி இப்போ x/y into x/y into x/y இருக்கு சரிங்களா. எத்தனை முறை இருக்கு, 3 முறை இருக்கு சரிங்களா. அப்ப x/y the whole cube நான் போட்டுக்கிட்டா என்ன, இல்ல ஏதாச்சும் தப்பு இருக்கா, கிடையவே கிடையாது சரிங்களா. சரி இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் உள்ளதை மாத்த போறோம் சரிங்களா. சரி 512 கியூப் நம்பரா எழுத முடியுமா, கண்டிப்பா எழுதலாம் சரிங்களா. அப்ப 8 கியூப் நம்மளுக்கு என்னது 512 சரிங்களா. 8 கியூப் 512 சரி. அப்போ 8 கியூப்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. சரி 3 கியூப் நம்மளுக்கு 27 சரிங்களா. அப்போ இதை என்ன பண்ணிக்கணும், 8/3 ஹோல் கியூப்னு போட்டுக்கலாமா. இங்க பாருங்களேன், பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய 8க்கும் 3 அதாவது 8க்கும் அந்த கியூப் வரும், 3க்கும் அந்த கியூப் வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, x/y ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8/3 ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு கியூப் மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கணும் சரிங்களா. கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும், கியூப் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப x/y ஈக்குவல் டு 8/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா 8/3. திரும்ப இந்த 8/3 நம்ம என்ன பண்ணணுமா, கலப்பு பின்னமாக மாத்தணுமா சரிங்களா. சரி டிவைடு கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே இருக்கட்டும். சரி 3 6, அந்த 6 கூட 2 கூட்டணும் அப்படின்னா 8. அப்ப 2/3 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.